இன்னும் ஒரு வாரத்துல பொங்கல் ஃபெஸ்டிவல் வரப்போது. வீட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணலாம். வீட்ல இருக்க பொருள் ஒரே மாரி இருந்தாலும் நம்மளுக்கும் போர் அடிக்கும். ஓகே, மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்றது நம்மளுக்கு பிடிச்ச இடமான ஃபர்ஸ்ட்டு கிச்சன்ல இருந்து தான். கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மென்ட் கிடைச்ச மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரொம்ப புடிச்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 11:00லேருந்து தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெங்காயம், கருவேப்பிலை, விட்டமின் இ கேப்சூல் போட்டு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணி, நல்லா ஹேர் பேக் அப்ளை பண்ணி, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா மார்னிங் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த மல்லி இலைய கட் பண்ணி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லி ஃபாஸ்ட் ஒர்க்கா அத செஞ்சு முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா, அது ரொம்ப வாடி போன மாரி ஆயிரும். அதனாலேயே ஈரமெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே ஃப்ரிட்ஜில எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு மல்லி இலைய டெய்லி சமையல்ல சேர்த்துருவேன். அதனாலேயே எப்பவுமே ஃப்ரிட்ஜில மல்லி இலை இருக்கிற மாரி பார்த்துருவேன். கொஞ்சம் தீர்ற மாரி இருந்தா கூட அடுத்து அப்படியே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி எனக்கு இப்ப இந்த பாக்ஸ்ல ஸ்டோர் பண்றதுனால மல்லி இலை ரொம்ப நாள் இருக்கிற மாரி இருக்குது. இல்லன்னா வேகமாவே அழுகி போற மாரி ஆயிருது. இந்த மாரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணதுலேருந்து எந்த காய்கறிகளும் எனக்கு அதிகமா வேஸ்ட் ஆகுறதில்ல. அந்த அளவுக்கு இந்த பாக்ஸ்ல இப்ப நல்லாவே மெயின்டெயின் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். மதிய சமையலுக்கு பருப்பு குழம்பு வைக்க போறேன். எனக்கு மட்டும் கொஞ்சமா சோள சாதம் ரெடி பண்ணணும். அதுக்காக சோளம் தனியா ஒரு டம்ளர்ல எடுத்து அத நல்லா பொடி பண்ணிட்டு, அத குக்கர்ல தான் நான் வச்சுட போறேன். இது நான் செகண்ட் டைம் பண்றேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவ பண்ணியிருக்கிறேன். அப்ப கொஞ்சம் தண்ணியான பதத்துல வந்துச்சு. ஆனா இந்த வட்டம் ரொம்பவே நல்ல கன்சிஸ்டன்சில வந்துருந்துச்சு. எனக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் எப்பவும் ஒரு விஷயம் வரலன்னொன்னே அத விட்டுற மாட்டேன். மிஸ்டேக் வந்தா தானே அந்த விஷயத்த நம்ம நல்லாவே கத்துக்க முடியுங்கிற மாரி நெனைப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப எப்பவுமே நல்லா வராது. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பெட்டரா வரும். அதுக்கப்புறம் செய்ய செய்ய இன்னுமே கொஞ்சம் நல்லா வருங்கிற மாதிரி எனக்கு இந்த தடவ செகண்ட் டைமே ஓரளவு நல்லாவே பெட்டர் ரிசல்ட் கிடைச்ச மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சோள சாதம் ரெடி பண்றப்ப அதுக்கு கருவாட்டு குழம்பு வச்சிருந்தேன். இந்த தடவ பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடலான்னு சொல்லி சோள சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு இப்ப சிறுதானிய ரைஸ் எல்லாம் ரொம்பவே அந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த்தி லைஃப் சேஞ்ச் பண்ணணுங்கிறது, அது நம்மள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணா தான் வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா அதோட இத உணர்த்த முடியுங்கிறதுக்காகவே நான் முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியத்த சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் இந்த ரைஸ குக்கர்ல வச்சு நான் மூடி வைக்கவே இல்ல. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு, அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் மூடி வச்சு, ஒரு 3 விசில் விட்டதுக்கு அப்புறமா தான் சோள சாதம் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணேன். எனக்கு மட்டும் சமைச்சாலே மேக்ஸிமம் சிறுதானியத்த தான் சூஸ் பண்ணுவேன். அதுவும் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னாவே 3 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லாவே வெந்துருச்சு. அடியில மட்டும் கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு. அத நல்லா கிளறி எடுத்துட்டு, கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் சூடு ஆறிருச்சுன்னா, அந்த தண்ணி பதம்லாம் இதாகி சாப்பிடுற பதத்திற்கு வந்துரும். சாப்பிட்டு வொர்க் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அதனால ஃபர்ஸ்ட்டு கிச்சன் மேக் ஓவர் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கேத்த மாரி நான் மீஷோல இருந்து ஆர்டர் பண்ண பொருளும் இன்னைக்கு வந்துருச்சு. ஓகே, சூப்பராவே கொஞ்சம் கொஞ்சம் மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி, அந்த பொருள்லாம் ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே எனக்கு புடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு அதன்சிவ் ஸ்டிக்கரும் குடுத்துருக்காங்க. மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு சூப்பரான ஒரு பொருளும் இப்ப வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உடனே கிச்சனுக்கு போயி இந்த மேக் ஓவர் வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது சிங்க் ஏரியால இத வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். எந்த இடத்துல வச்சா நல்லாருக்கும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த அதன்ஸ்டிவ் ஸ்டிக்கர அப்படியே அதில ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சிங்க் ஏரியால டிஷ்வாஷர் லிக்விடு, சோப்பு, ஸ்க்ரப்பர், பிரஷ்ஷு இந்த மாரி இதெல்லாம் நம்ம அந்த இடத்துலயே நான் கீழயே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாரி இருந்து அதில வச்சோம்னா, அந்த இடம் நீட்டா இருக்கும்ங்கிறதுக்காக இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே புடிச்சு ஆர்டர் பண்ணேன். ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணவுமே அதுவுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உடனே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த இடத்துல நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லாவே அந்த ஸ்டிக்கரோடது நல்லா ஸ்டிக் ஆயிருந்துச்சு. ஒரு 2, 3 டைம்ஸ் நல்லா அத செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா பொருள வைக்க ஆரம்பிச்சேன். இதுக்கு கீழயே டவல் போடுறதுக்காக ஒரு ஹேங்கர் குடுத்துருக்காங்க. அத நான் மாட்டுறதுக்கு முன்னாடியே இத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அதையும் ஸ்டாண்டோட மாட்டி விட்டுருவேன். இந்த இடத்துலயும் இது நான் என்னோட கபோர்டுக்கு பின்னாடி உள்ள இடம்.
இந்த இடத்துலயும் ஒரு ஸ்டாண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த இடத்துல வந்து காஃபி கப்பெல்லாம் வந்து இங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். பார்க்கவே நல்லா இருக்குது. அதே மாதிரில இந்த இடத்துலயும் வந்து ஒரு ஸ்டாண்ட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கவே இந்த ஏரியாவே கொஞ்சம் நீட் ஆயிருச்சு. என்னோட மேக் ஓவர்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து, இந்த ஸ்டாண்டெல்லாம் எங்கெங்க ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து ஒரு 4 ஸ்டாண்ட் குடுத்துருந்தாங்க. 3 ஸ்டாண்ட வந்து கிச்சன்லயே யூஸ் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டாண்ட மட்டும் டவல் போடுற ஹேங்கரோட பாத்ரூம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து குரோசரி வைக்கிற ரேக்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளீன் பண்ணணும்னு சொல்லி, இன்னைக்கு வந்து ஒரு 3 ரேக்ஸ மட்டும் கிளீன் பண்ணேன். இந்த இடத்தையே வந்து ஒரு ஒரு 1 மாசத்துக்கு மேலே வந்து கொச்சமுச்சன்னு போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் கூட அத வந்து கிளீன் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. அதனாலவே வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் நல்லபடியாவே கிச்சன வந்து மொத்தமா ஒரே நாள்ல வந்து நம்மளால மேக் ஓவர் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி, கொஞ்சம் ஏரியாவ மட்டும் சூஸ் பண்ணி, அத மட்டும் மேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ இந்த மாரி சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணா தான் கலையாம இருக்குது. அதனாலவே வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 3 ரேக்கையும் வந்து ரொம்பவே ஓரளவு நல்லா செட் பண்ணிட்டேன். எது வந்து அதிகமா யூஸ் பண்றோமோ, அத வந்து முன்னாடி வச்சாச்சு. ரொம்ப ரேரா யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு இந்த மாரி தான் கொஞ்சமா வந்து கிச்சன வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு வீட்ல எந்த இடத்துல வந்து மேக் ஓவர் இருக்குதோ, கிச்சன்ல வந்து அடிக்கடி வந்து மேக் ஓவர் பண்ணிருவேன். அப்பதான் நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். எல்லா பொருளும் ஒரே மாரி இருந்தாலும் அதுவும் போர் அடிக்கும். அதனாலேயே அடிக்கடி இந்த வேலைய செய்வேன். அதுவும் பொங்கலுங்கிறதுனால கொஞ்சம் ஹோமையே மேக் ஓவர் பண்ணலாங்கிறதுனால, அந்த மேக் ஓவர கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.